அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரோஸில் ஈட்கா அப்படிங்கிற அந்த கதையோடைய அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்று அந்த ஈட்கா கதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஒரு 20 பாயிண்ட்லையோ 25 பாயிண்ட்லையோ. அப்புறம் முக்கியமான கேரக்டரையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அது ரொம்ப சிம்பிள் கதை, பட் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை இப்போ பார்த்துடலாம், ஓகேவா? நீங்களும் கதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் த மார்னிங் ஆஃப் ஈத்? அன்னைக்கு காலையில், அதாவது ரம்ஜான் அன்னைக்கு காலையில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி கிடையாது, கண்டிப்பாக. த ஸ்கை வாஸ் டார்க் கிடையாது. த ட்ரீஸ் லுக்டு கிரீனர், தேர் வாஸ் அ தண்டர்ஸ்டார்ம் இல்லை. த ட்ரீஸ் லுக்டு கிரீனர் தான் ஆன்சர். ஓகே. வேர் வேர் த வில்லேஜஸ் கோயிங் ஆன் ஈத் மார்னிங்? ஸோ வில்லேஜஸ் வந்து ஈத் மார்னிங் அன்னைக்கு எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டு த மார்க்கெட், டு த ஈத்கா, டு த ரிவர், டு த டெம்பிள். ஓகே, ஈத்காக்கு தான் போனாங்க. ஓகே. ஹூ வாஸ் த மெயின் கேரக்டர் இன் த ஸ்டோரி? மெயின் கேரக்டர், இந்த கதையோட மெயின் கேரக்டர் யாருன்னா ஹமித். ஏன்னா மீதி எல்லாரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஹவு மெனி காயின்ஸ் டிட் முகமது ஹேவ்? இதுதான் ட்விஸ்ட். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஸோ முகமது எவ்வளோ இருந்துச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, ஹமித் எவ்வளோ இருந்துச்சு, எல்லாமே தெரியணும். ஐ திங்க் முகமது வந்து 12 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் எனக்குமே தெரியல, பார்ப்போம். ஹவு மெனி பைசா டிட் ஹமித் ஹேவ்? ஹமித் வந்து எக்ஸாக்டா ஹவு மெனி பைசாஸ் டிட் ஹமித் ஹேவ்? 453 தான் இருந்துச்சு அவன்கிட்ட. ஓகே. ஹூ டோல்டு ஹமித் that his father had gone to earn money? அவங்க பாட்டி, his grandmother. கதையை தெளிவாக படிச்சிங்கன்னா தெரியும். Who did Hamid live with? யார் கூட வாழ்ந்துட்டு இருந்தா? his grandmother கூட தான். What happened to Hamid's parents? ஆக்சுவலாக அவங்க இறந்துருவாங்க இல்லையா? they died. ஓகே. What did the boys want to buy at the fair? ஸோ பாய்ஸ் வந்து என்னெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா டாய்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் தான், வேற எதுவும் தெரிஞ்சு வாங்கல. ஓகே. வாட் டிட் மோசின்ஸ் பை அட் த ஃபேர்? ஓகே. ஸோ அந்த மோசின் அப்படிங்கிறவன் என்ன வாங்கினான்? போலீஸ்மேன் கண்டிப்பா கிடையாது. வாட்டர் கேரியரா, லாயர் பாயா? 3 பேரும் 3 விதமான பொம்மை வாங்குவாங்க. மோசின், போலீஸ்மேன் கண்டிப்பா கிடையாது. லாயர் டாய், வாட்டர் கேரியர் டாய், இது 2 தான் ஏதோ ஒன்று. சரி, ஓகே, வெயிட்டிங்ல வைப்போம். வாட் டிட் மஹ்மூத் பை? அந்த மஹ்மூத்ங்கிறவன் போலீஸ்மேன். ஓகே, அதை நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த மேன் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஷார்ட்கட் வச்சுருக்கேன். ஒய் டிட் நாட் ஹேமிட் கோ ஆன் தி மெர்ரி கோ ரவுண்ட்? ஏன் அதில் அந்த சுத்தம் இல்லையா ராட்டின மாதிரி, அதில் ஏன் போல அப்படின்னா, he wanted to save money, பணத்தை அவன் சேர்க்கணும்னு நினைச்சான், இதுல விரயம் பண்ண விரும்பல. how much did the toys cost? ஒரு டாயோட பிரைஸ் 2 பைசா இருக்கு பாருங்க, 2 பைசா. ராட்டினத்துல சுத்துறதுக்கு 1 பைசா, பொம்மை விலை 2 பைசா, அந்த இடுக்கியோட விலை 6 பைசா சொல்லுவான், அதை 3 பைசாக்கு வாங்குவான். ஸோ இதுல கூட கன்ஃபியூஷன் இல்லை, யார் யார் என்ன பொம்மை வாங்கினாங்க தெளிவா இருக்கும். வாட் டி த சில்ட்ரன் பை அட் த ஸ்வீட் ஹால்? குலாப் ஜாம், ஹல்வா அண்ட் சீசேம் கேண்டி, இதெல்லாம் வாங்குவாங்க, ஓகேவா? வாட் டிட் ஹமித் நோட்டீஸ் அட் த ஹார்ட்வேர் ஷாப்? எ பேர் ஆஃப் டாங்ஸ். இதை அவன் பார்ப்பான், டாங்ஸ் தான் வாங்குவான் இல்லையா? why did ஹமித் டிசைட் டு பை டாங்ஸ்? ஏன்னா அவன் பாட்டி கையை சுட்டுக்க கூடாதுங்கிறக்காண்டி வாங்குவான். டு கிவ் டு ஹிஸ் கிராண்ட் மதர். வாட் வாஸ் த ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் த டாங்? இப்போதான் சொன்னேன், 6 பைசா அப்படின்ட்டு. ஹவு மச் டிட் ஹமித் பே ஃபார் டாங்ஸ் ஆஃப்டர் பார்கெனிங்? 3 பைசாக்கு வாங்கிடுவான். வாட் டிட் ஹமித் இமேஜின் த டாங்ஸ் டு பி? கன்னா இமேஜின் பண்ணிக்கலாம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இமேஜின் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். why did சமி ஆஃபர் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த டாங்ஸ்? அந்த டாங்ஸை மாத்திக்கன்னு சொல்லி சமிங்கிறவன் கேட்பான். டம்புரின், இதுதான், இதை கொடுத்துட்டு அவன் மாத்திக்கன்னு கேட்பான், ஓகேவா? வாட் டைம் டிட் த சில்ட்ரன் ரிட்டர்ன் டு த வில்லேஜ்? பை 10, பை 11, மை நோன், மை ஈவினிங். மேபி பை நூனா இருக்க ஆன்சர் வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா கதையில அந்த பாட்டி வந்து மதிய வேலை ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடாம அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு கதை படிச்சதுல.
சரி பை நூனா இருக்கலாம், இருந்தாலும் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகே. ஹவு டிட் கிரானி அமீனா ரியாக்ட் when she first saw the tongs? She laughed, she cried with joy, she scolded Hamid. ஃபர்ஸ்ட் திட்டுவா, அப்புறம் தான் புரிஞ்சுப்பா. What was Granny first complaint about the tongs? They were broken, they were too shiny, Hamid had wasted his money, they were too small. ஃபர்ஸ்ட் கிரைனி வாங்கினோன்னே என்ன சொல்லுவோன்னா, எதுக்கு நீ வந்து திட்டுவா, அது முன்னாடி திட்டிடுவா. அதுக்கப்புறம் என்னன்னா, வாட் வாஸ் கிரானிஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் த டாங்ஸ். டாங்ஸை பார்த்தோன்னே அந்த அவங்க பாட்டி சொன்ன வந்து வேஸ்ட் பண்ணிட்ட தேவையில்லாம அப்படின்னு தான் சொல்லுவான். அப்புறம் தான் இவன் சொல்லுவான், வாட் இட் ஹமீத் சே when his grandmother scolded. திட்டும்போது தான் சொல்லுவான், I do not want sweet, I want to play with them, they are for your safety. What did the pair of tongues symbolize at the end of the story? End of the storyல அது என்ன வெளிப்படுத்தும்? ஹமீதோட லவ்வையும் சாக்ரிஃபைஸும் வெளிப்படுத்தும். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தரலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் 2 கேள்வியில் தான் எனக்கு டவுட் இருக்கு. ஒன்று வந்து அந்த பொம்மை வாங்கினது 12வது கொஸ்டின் நினைக்கிறேன். பார்த்துருவோம். 12th கொஸ்டின் இதுக்கெல்லாம் ஆன்சர் மெயின் கேரக்டர் டவுட் இல்லை. மன் முகமது எத்தனை வாங்கினோம்? 4th கொஸ்டின். அதுக்கப்புறம் மீதி டவுட்டே இல்லை. 4th கொஸ்டின், 4th 10th 4th 10th 11th பார்த்துக்கலாம். மீதி எதுலையுமே டவுட் இல்லை. 4, 10, 11 மட்டும்தான். ஓகே பார்த்துக்கலாம். 4, 10, 11. 4th ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். 12. ஓகே, நான் சொன்னது எக்ஸாக்டாக கரெக்ட், 12. ஓகே, 4th. அடுத்த 10 வாட்டர் கேரியர் டாய். லாயரா வாட்டர் கேரியர்னு டவுட்டாகவே இருந்துச்சு. வாட்டர் கேரியர் டாய். ஓகே. 11 வந்து போலீஸ்மேன் டாய். 11th டவுட் கிடையாது எனக்கு, ஏன்னா மேன் நான் சொல்லியிருந்தேன், போலீஸ்மேன் வரும், அதை வச்சு நான் வச்சுக்கலாம். வாட்டர் கேரியர் டாய் 10th கொஸ்டின். 10th ஆக்சுவலாக எந்த பையன் போட்டிருக்கான் பார்ப்போம். மோஷின் வாட்டர் கேரியர் டாய், இதான் ஆன்சர். லாயர் டாய் கிடையாது, ஆனால் லாயர் டாய் ஒருத்தன் வாங்குவான். ஸோ மோஷின் வந்து வாட்டர் கேரியர் டாய். எம்ஓ டாய்னு வச்சுக்க முடியாது, ஏன்னா வாட்டர் கேரியர்னு கொடுத்தானுங்கன்னா நமக்கு டிஸ்ட் ஆயிரும். வாட்டர் மோஷின். சரி ஓகே, ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு நான் வச்சுக்கேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே, 25 கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஒவ்வொரு கதையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் கதையை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கொடுத்து, கேரக்டரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கொடுத்து, எந்த அளவுக்கு கதையை கதைக்குள்ளேருந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி அந்த படிக்கிற மெத்தடாலஜிக்கு மாற்ற முடியுமோ அவ்வளோ மாற்றி நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? சரி ஓகே, நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் இங்கிலீஷ் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், மேக்ஸ் பார்க்கணும். அட்லீஸ்ட் எக்கனாமிக்ஸையும் ஹிஸ்ட்ரியும் படித்து, இதையும் படித்து, மேக்ஸ் 4ஐயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளால் Group 2 மெயின்ஸ்குள்ளே போக முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.